எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அத்தனை பேருக்கும் சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. உங்க வாழ்க்கையில நீங்க மென்மேலும் உயர்ந்த நிலைமை அடைய என்னுடைய இஷ்ட தெய்வத்தை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு என்ன ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன்னா, ஒரு பட்டாணியில தாங்க ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போறேன். அதாவது பட்டாணி கிரேவி. பட்டாணினா பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, அதுலேயும் இந்த தோலை உரிச்சி ஒரு பட்டாணி எடுப்போம்ல, அந்த மாதிரி பட்டாணியில் இது காஞ்ச பட்டாணி. சரிங்களா? அந்த காஞ்ச பட்டாணியை எப்படி ஒரு சிம்பிளாக டேஸ்டியாக ஒரு கிரேவி பண்ணலான்னு தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு காமிச்சிடுறேன். சரியா? 200 கிராம் காஞ்ச பட்டாணி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேங்க. இது நீங்கள் காலையில் செய்கிற மாதிரி ஐடியா இருந்தால் நைட்டே ஊற போட்டுருங்க. ஓவர் நைட் சோக் ஆகட்டும். ஈவினிங் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா காத்தால இருந்து ஊற போட்டுருங்க. சரிங்களா? இது குறைஞ்சது 6 to 7 மணி நேரம் இது ஊறணும். 2 நார்மல் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் தான் இது. அப்புறம் 3 நார்மல் சைஸ் தக்காளி எடுத்து நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கிரேவி வேணுன்றதுக்காக இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் இது பட்டை கிராம்பு, பட்டை இலை, அன்னாசி பூ எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு, 2 உருளைக்கிழங்கு, லாஸ்ட்டில் போடுறதுக்கு மல்லி இலை. இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ பட்டாணி கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது சிக்கன் மட்டன் டேஸ்ட்டில் இது இருக்குங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, நைட்டே நான் ஊற போட்டுட்டேன். அதை இப்போ இந்த குக்கரில் போட்டிருக்கேன். குக்கரில் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன், அவ்வளோதான். நல்ல 7-8 விசில் வரட்டும். நல்ல வித்தவுட்டானே மாவாக போகிற அளவுக்கு வேக வச்சுக்கணும். சரி? அது உங்கள் வீட்டு குக்கர் எந்த அளவுக்கு விசில் வரும்னு எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. நான் இப்போ 7-8 விசில் வந்தோடனே நான் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களுக்கு எப்படி செய்யணும்னு காட்டுறேன். இப்போ 8 விசில் வந்துடுச்சுங்க. நான் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஸ்ட்ரீம் போனதுக்கு அப்புறமா நான் செய்கிறத காட்டுறேன். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் காயட்டும். எடுத்து வச்சிருக்கேன் பட்டை கிராம்பு, பட்டையில் அன்னாசி பூ, இதை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடலாம். கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. ரொம்ப டார்க் ப்ரௌனாக வதங்கணும்னு இல்லை. இப்போ நான் தக்காளி ஊற்றிடுறேன். தக்காளியை நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறதா இருந்தாலும் போடலாம். ஆனால் நான் கொஞ்சம் கிரேவிக்காக இப்படி வச்சுருக்கிறேன். இந்த தக்காளியும் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கிருக்கும். அவ்வளோதாங்க, தக்காளி வதங்கிடுது. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். ஃபஸ்ட்டே நம்ம வெங்காயம் போட்டோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் அடி பிடிக்கும் கடாயி. ஸோ நம்ம தக்காளி போட்டோடனே நம்ம போட்டு வதக்கிடலாம். அப்படியே பச்சை மிளகாயும் போட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்து மசாலாவை போட்டு ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போது மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் 3 போட்டு நல்லா ஒரு பரட்டிட்டு அந்த மசாலா தூளோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக ஒரு பரட்டிட்டு அவ்வளோதாங்க. அந்த மசாலா நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதை அதில் கொட்ட வேண்டியது.
வெந்திருக்கு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி அமுக்கினோடனே வெந்திருக்கும். இந்த அளவுக்கு இது வேக வச்சுருக்கணும். இது எங்கள் தோட்டத்தில் உள்ள பட்டாணிங்க. இது ஆர்கானிக் பட்டாணி, அதனால தான் 2-3 கலரில் இருக்கும். இது அவ்வளோதான். இது நல்ல ஒரு கொதிக்கட்டும். இது கொதிக்கும் போதே நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, 2 உருளைக்கிழங்கு காமிச்சேன் இல்லையா, அதையும் இதில் போட்டு விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். நான் உப்பு தேவையான பொருளெல்லாம் சொல்லலைங்க, நீங்கள் சொல்லலைன்னு நினைக்காதீங்க. எல்லா இதுக்குமே நம்ம உப்பு போடாமல் சமைக்க மாட்டோம் இல்லையா. ஸோ உப்பு போட்டாச்சு. இது ஒரு நல்ல கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், இந்த பட்டாணி வேக வச்ச பட்டாணியில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா, இதை இப்போ தான் மிக்சியில் அரைச்சிட்டு பேஸ்ட்டாக்கி கொண்டு வந்துடுவேன். அதாவது இந்த கிரேவி லாஸ்ட்டில் இந்த பேஸ்ட் அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம இறக்கணுன்னா அந்த கிரேவி வந்து நல்ல ஒரு திக்னஸோட நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கு நம்ம தேங்காய் எதுவுமே போட போகிறது கிடையாது இல்லையா. அதுக்காக தான் இது 2 ஸ்பூன் மிக்சியில் அரைச்சிட்டு வந்து நான் லாஸ்ட்டில் இதை மிக்ஸ் பண்ணி இறக்கேன். ஓகேங்களா, நான் மிக்சியில் போட்டு வந்துடுறேன். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு. இப்போ வந்து இது நான் பட்டாணி மிக்சியில் அரைச்சிட்டு வந்தேன் இல்லையா, இந்த கொழுப்பு தன்மைக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அரைச்சி. சும்மா 2 ஸ்பூன் பட்டாணி, அவிச்ச பட்டாணி தான் இது. இந்த ஸ்டேஜில் இந்த கரம் மசாலா போட்டுடலாம். அப்படியே வாசனை எப்படி தூக்கலாக இருக்குது பாருங்கள். சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி வாசனை அடிக்கும். நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க இருந்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு ரைஸ்க்கு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ லாஸ்ட்டில் இது வந்து கசூரி மேத்திங்க, அதாவது காய்ந்த வெந்தயக்கீரை, சரிங்களா. இது வந்து ஃபைனலாக நம்ம அவ்வளோதாங்க, ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நைட்டு நம்ம ஊற போட்டோன்னா காலையில் செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இப்போ வந்து நான் கசூரி மேத்தி போட்டேன் இல்லையா, காய்ந்த வெந்தயக்கீரை இலை, அது இருந்தால் போடுங்க, இல்லாட்டி பிரச்சனை இல்லை, அது ஆப்ஷனல் தான். இது இருந்தது போட்டேன். ஸோ அது ரொம்ப இது. இப்போ மல்லி இலையை போட்டு இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, ஈஸியான முறையில் டேஸ்டியான பட்டாணி கிரேவி செஞ்சு காமிச்சிட்டேன். இந்த பட்டாணி கிரேவிங்க சப்பாத்தி, பூரி, தோசை, ரைஸ் எதுக்குனாலும் சாப்பிட்லாம். ஃப்ரைட் ரைஸ் இருந்தால் கூட இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சாந்தி துரைப்பாண்டி ஃப்ரம் சாந்திஸ் கிச்சன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு எதாவது ரெசிபி செஞ்சு காட்டணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக நிச்சயமாக செஞ்சு காட்டுறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.